ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாய் நியூட்ரிஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நான்வெஜ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி தாங்க வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்குள்ள இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. காலையில் 8 மணிக்கு ஷேக் எடுப்பீங்க, மதியம் லஞ்சு சாப்பிடுவீங்க, நைட்டு 8 மணிக்கு ஷேக் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 6:30க்கு ஒரு அஃப்ரெஷ்டு, 11 o'clock ஒரு அஃப்ரெஷ்ஷு, 3 o'clock ஒரு அஃப்ரெஷ்ஷு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நான்வெஜ் எந்த டைமில் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன நான்வெஜ் எடுக்கணும், அதை எப்படி குக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது காலையில் 8 மணிக்கெலாம் ஷேக் குடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன், அங்கே என்னால் ஷேக் எடுக்க முடியல, நான்வெஜ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, அப்படி நான் நான்வெஜ் எடுத்தால் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷேக் தான் எடுக்கணும், நைட்டும் ஷேக் தான் எடுக்கணும். எப்போல்லாம் நான்வெஜ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மட்டும்தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் எந்த மாதிரிலாம் நான்வெஜ் எடுக்கலாம் அதை பற்றி தான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தால் எந்த மாதிரியான நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னா, யாருமே மட்டனை பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மட்டனில் நிறையா ஃபேட் அதிகமாக இருக்குது. மட்டனை நீங்கள் பிரியாணியவோ இல்லை குக் பண்ணி குழம்பாவோ இல்லைனா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மட்டனை சாப்பிடக்குள்ள அந்த 3 கிலோ திரும்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னா மட்டனில் ஃபேட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணும்போது பீஃப் அண்ட் மட்டனை இந்த மாதிரி எடுத்தால் ஃபேட் அதிகமாக வரும், வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்றீங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம், இல்லைனா மீன் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த 2 நான்வெஜ் மட்டும்தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் சிக்கனுன்னு சொன்ன உடனே கடையில் விற்கிற அந்த பிராய்லர் கோழியை வாங்கி சாப்பிடுவீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற உமனாக இருந்தால் இந்த பிராய்லர் கோழியை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி சிக்கன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கடையிலே நாட்டுக்கோழி இருக்கும் பாருங்கள், அந்த நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நீங்கள் சிக்கனை வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் இதை எப்படி குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை குழம்பு வச்சு நல்லா கொதிக்க வச்சு தான் சாப்பிடணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை 1 டைம் எடுக்கலாமா, 2 டைம் எடுக்கலாமா, 3 டைம் எடுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மீன் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மீன் எடுத்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. மீன் பார்த்தீங்கன்னா வீக்லி எவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். மீனை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மீனை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள அதில் மசாலா ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பீங்க. அப்போ அதில் நிறைய ஆயில் சேர்ந்துருக்கும், கெமிக்கல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா 1 வீக் ஆகும். நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணி பிரியாணி சாப்பிட்றீங்க, ஃப்ரை பண்ண மீன் சாப்பிட்றீங்க, ஃப்ரை பண்ண சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நம்ம பாடியில் இருந்து டைஜஷன் பண்ணி அனுப்புறதுக்கே 1 வீக் ஆகும். அந்த 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால தான் நீங்கள் சிக்கனோ மீனோ எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி குழம்புல போட்டு தான் எடுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் நான் வெயிட் லாஸ் ப்ராசஸ்லாம் இருக்கேன், ஆனால் நிறையா ஃபங்க்ஷன் வருது, இதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம், ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா நிறையா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்க. பர்சனலாக எனக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கணும், எந்த மாதிரி நான்வெஜ் எடுத்தால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான்வெஜ் எடுக்கலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.